ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூட சூட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 பெரிய வெங்காயத்தை இது போல் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயத்தை இது போல் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலாக கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 முந்திரி பல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா கண்ணாடி பதம் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பார்த்து நீளவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது இதில் 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு 10 பல் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. சீரகம் நல்லா பொரிஞ்சது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு அந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்தளவு நல்லா கொதித்து வரும்பொழுது நீங்கள் இடையிடையே கலந்து விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அடிப்பிடிச்சிரும். ஸோ முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இடையிடையே கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குழம்புலாம் கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.